நீங்கலாம் என்ன பண்றீங்கன்னா, ஒரு தமிழ் தேசியவாதி பக்குவமா நான் பேசுறது உங்களுக்கு புடிக்கல. அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் பாரிசாலன் சொல்றாரு, நான் எதா இருந்தாலும் பக்குவமாக தான் செய்வேன். அதில் மெயினாக விஜய்க்கு எதிராக பேசணும் அப்படின்னா நான் பக்குவமாக தான் பேசுவேன். நான் பக்குவம் பேசுறது சில பேர்த்துக்கு எரிச்சல் வருது அப்படிங்கிறாரு. அதாவது திராவிட என்னுடைய ஒத்தக்கன் அப்படின்னு சொல்கிறாரு விஜய். அந்த விஜய்கிட்ட இவருக்கு என்ன பக்குவம் வேண்டி கிடக்குது? ஓஹோண்டானா அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது. சீமான் அவர்கள் பெரியாரை ஆதரிச்சிட்டாரு. பெரியார் தமிழ்னை எதிரின்னு பேசின பாரிசாலன் அதே பெரியாரை தூக்கிட்டு வராரு விஜய். பெரியாரின் பேரனைன்னு பாட்டு போடுறாரு. அந்த விஜய்கிட்ட பாரிசாலனுக்கு என்ன பக்குவம் வேண்டி கிடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, பக்குவமாக தான் நான் பேசுவேன் அப்படிங்கிறாரு. அதில் ஒரு வீடியோ இணையத்தில் செம்ம ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கு. என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் நம்மளுக்கு ஒரு தடை தான், திமுக தான் நம்மளுக்கு பகை அப்படிங்கிறாரு. அந்த தடை மாதிரி இருக்கக்கூடிய ஸ்பீட் பிரேக்கராக விஜய். அதில் போய் வண்டியை ஓட்டிகிட்டு போய் சீமான் அவர்கள் மோதினார் அப்படின்னா, அது சீமான் அவர்களுக்கு தான் சேதாகும், வண்டிக்கு தான் சேதாகும். 8 வீல் 4 வீல் ஆகி 4 வீல் 2 வீலாக போகுது. அப்போ வண்டி ஓட்டவங்க தான் பார்த்து ஓட்டணும். விஜய் ஒரு தடை தான், நம்மளுக்கு பகை கிடையாது அப்படின்னு சொல்லி திமுக தான் நம்மளுக்கு பகை அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை விட்டாருவார். அடடா அடா 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 கேட்குறாப்புல ஜெவக்குமார், என்னங்க ரூட் மாஃபியாட்ட நீங்கள் எதோ அமௌண்ட் வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி. உடனே இல்லை கரூர் சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா நான் விஜய் ஒரு காரணம்னு சொல்லியிருப்பேன். அப்போ விஜய் நான் ஒரு காரணம் சொல்கிறேன், எனக்கு ரூட் மாஃபியா காசு கொடுப்பாங்களா? ரூட் மாஃபியா காசு கொடுக்குற கம்பெனின்னு சொல்லி இவரே கன்ஃபர்ஸ் பண்ணுறாரு. இவருக்கே தெரியுதுன்னா என்ன அர்த்தம்? இவர் வாங்கியிருக்காருன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. ஆமாம், அந்த காசு கொடுக்குற கம்பெனி என்ன விஜய்க்கு எதிராக பேசுகிறேன், எனக்கு எப்படி காசு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. விஜய்க்கு எதிராக நீங்கள் பேசலைங்க பாரி, சீமானுக்கு எதிராக பேசுகிறது காசு வாங்குறீங்க. அதான் ரெண்டுக்கு உள்ள வித்தியாசம். விஜய் சீமான் அவர்கள் விஜய்க்கு எதிராக எந்த கேள்வி கேட்டாலும் விஜய் கட்சிக்காரன் முட்டு கொடுக்க முன்னாடி நீங்கள் முட்டு கொடுக்குறீங்க. விஜயை நீங்கள் காப்பாற்றுறீங்க. சீமான் அவர்களை கேவலப்படுத்துறதுக்கு, சீமான் அவர்களை டிகிரேட் பண்ணுறதுக்கு ரூட் மாஃபிட்ட காசு வாங்கினீங்க. அந்த குற்றச்சாட்டு தான் நாங்கள் வைக்கிறோம், ஒன்றுமே இல்லை. அதாவது இந்த ஊரணச்சரிக்கையை பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் ஆட்சி வந்தோடனே ஊரணச்சரிக்கை ஊர்வலம் போகுது. அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல, சுத்தமாக எதிர்ப்பே இல்லை, பக்குவமாக பேசுகிறாராம். அதே எல்ஜிபிடி ஒரு ஆதரிக்கிற ஒரு வேட்பாளரை போட்டோன்னே காரி சீமானை கட்டிச்சு குதறினார். அதுக்கப்புறம் சீமான் அவர்கள் எல்லைக்கேன்னு ஒரு படத்தை நடித்தாருன்னு 2 வீடியோ போட்டு தமிழ் தேசியவாதிகள் இழிவுபடுத்தக்கூட ஒரு படம், சீமானை கிறுக்கனா பைத்தியக்காரனாக காமிக்கிற ஒரு படம்னு சம்மந்தம் இல்லாமல் 2 வீடியோ போட்டு ஆத்தாத்து நாத்தி. அப்புறம் சீமான் இட்லி கடையை ரிவ்யூ பண்ணிட்டாரு, பார்த்துட்டாரு, அது இன்பன் உதயநிதி படம்னு சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 20 லட்ச ரூபா சீமானோட மகன் படிக்கிறான். அது எல்லாமே இவர் சொன்ன எல்லாமே பொய் தான். ஆனால் என்னென்னா சீமானுக்கு எதிராக காட்டமான பக்குவமே இல்லாமல் தான் பேசியிருந்தாப்புல சீமானுக்கு எதிராக. அது மட்டும் இல்லாமல் காஞ்சி மடத்துக்கு போயிட்டார், பார்ப்பனை தூக்கி விடுங்க ஆர்எஸ்எஸ் மேடைக்கு போயிட்டார். சீமான் ஸ்டாலினை சந்திச்சிட்டாரு. 25x25 ரூமில் சீமானை சந்தித்து தமிழ் தேசியத்தை காயடிச்சிட்டார் அப்படின்னு சொல்லி சீமானுக்கு எதிராக பேசுனீங்கல்ல. சீமானுக்கு எதிராக பேச தான் நீங்கள் ரூட் மாஃபியோட காசு வாங்கிட்டீங்க அப்படிங்கிறது தான் அது உண்மை. அதை நீங்களே உளறிட்டீங்க. விஜய்க்கு எதிராக பேசுனா காசு தருவாங்களா? விஜய்க்கு எதிராக பேசுனா காசு தர மாட்டாங்க. சீமானுக்கு எதிராக பேசுனா காசு தருவாங்க. அப்படி தான் நீங்கள் காசு வாங்கிடுறீங்க. அதான் ஃபேக்ட்டு. அதான் நீங்கள் விஜயை தடையாக பார்க்குறீங்க. நாங்கள் விஜய் பகையாக தான் பார்க்கணும். விஜய் திராவிட தூக்கிட்டு வர, விஜய் ஈவேராவை தூக்கிட்டு வராரு. விஜய் திராவிட ஒரு கண்ணுங்கிறாரு. அதில் விஜய் சுற்றி பிறமொழியால் இருக்காங்களேன்னு சொல்லி ஜெவக்குமார் கேட்குறாரு. விஜய் ஒன்றும் தமிழ் தேசிய கட்சி இல்லையே அப்படிங்கிறாப்புல. அடா 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 எப்படி பார்த்தீங்களா? அதாவது நாம் தமிழ் கட்சியில் பிறமொழியாக இருந்தால் தான் இவர் எதிர்ப்பாரான், விஜய் கட்சியில் பிறமொழியாக இருந்தால் எதிர்க்க மாட்டாரான். இதில் ஒன்றே இவர் சொல்கிறார்ல, நான் ஆதரித்து விஜய் பேசுகிறேன்னு சொல்லி. விஜய்க்கு ஆதரவாக தான் பாரிசாலன் நீங்கள் பேசுகிறீங்க. அதில் முதல் பாயிண்ட் என்ன தெரியுங்களா? காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறார் விஜய். அப்போ தலைப்பெல்லாம் வச்சுருவார், தமிழின துரோகம்னு சொல்லி. ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா விஜய் காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறதுக்கு காரணமே எடப்பாடி பழனிசாமி தான். எடப்பாடியை தான் முதல்ல விஜய் கூட்டணி கூப்பிட்டார். எடப்பாடி வரலன்னு சொன்னதுக்கப்புறம் தான் வேறு வழியே இல்லாமல் காங்கிரஸோட விஜய் கூட்டணி போனாருன்னு அப்படி ஒரு முட்டு கொடுத்து அந்த விஷயத்தை நியாயப்படுத்துறீங்களே, விஜய் காங்கிரஸ் கூட்டணி நியாயப்படுத்துறீங்களே. இதுக்கு பேர் என்ன பாரிசாலன்? இதுக்கு பேர் என்ன? இன துரோகி கட்சி அப்படின்னா இப்போ சொல்கிறாரு. அது திமுக மட்டும் தானா? காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இல்லையா, இந்தியாவில் இல்லையா? அந்த கட்சி எதிர்க்க வேண்டிய தேவையில்லை அப்படின்னு இந்த பேட்டியில் ஜெபக்குமார் பேட்டியிலே சொல்கிறாரு. ஆடா பாவிகளா, காங்கிரஸ் தான் ஏன் மத்தியில் உட்காந்துட்டு இனத்தை அழிச்சிச்சு, திமுக அதுக்கு தமிழ்நாட்டில் துணை போச்சு அப்படிங்கிறது தான் ஏன் ஃபேக்ட். 27 சீட்டை கொடுத்து ஆட்சியை நிலச்சிக்க வச்சுச்சு, நிலைக்க வச்சாருன்னா அங்கே போர்க்குற்றம் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்த கட்சி காங்கிரஸ். அந்த கட்சியை உனக்கு சாதாரணமாக போச்சு. அந்த கட்சியை விஜயோட கூட்டணி வைக்கிறனால அந்த கட்சியை நீ எதிர்க்க மாட்டேன். அப்படி விஜய் கூட்டணி வச்சா அது காரணம் எடப்பாடி சொல்லி எடப்பாடி மேலே பழிய போடுவோன்னா ஆதரவாக தானே பேசுகிற அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த 2 தொகுதியில் விஜய் என்னார்ல, பெரம்பலூரும் திருச்சி கிழக்கும், அதுக்கு சீமானவரும் நாம் தமிழ் கட்சி எல்லாம் சொல்கிறோம் இது ஜனநாயக துரோகம்.
ஒரு இடத்துல இன்னொருத்தர் கிடைக்க வேண்டிய வாய்ப்பை இவர் தட்டி பறிக்கிறாரு. திருப்பி இடைத்தேர்தல் வச்சா மக்கள் பணம் வீணாகும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, விஜய் ஜெயிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடையே விஜய் அவர்கள் சாதிக்காரன் அதிகமாக இருக்க இடத்துல வந்து திருச்சி கிழக்குலையும் மதத்துக்காரன் அதிகமாக இருக்க பெரம்பூரில் நிற்கிறாரு. இது விஜயுடைய குட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறார். இதுக்கு நீங்கள் விஜய்க்கு ஆதரவாக தானே பேசுகிறீங்க, இதுக்கு நீங்கள் பணம் வாங்கிட்டு தானே பேசுகிறீங்க. அப்புறம் இலவசங்களை வந்து அறிவிக்கிறாரு விஜய். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதே சீமான் இலவசம் அறிவிச்சான்னு வச்சுங்களேன், 10 கோடி 10 லட்சம் கோடி கடன் இருக்குது எப்படியா அப்படின்னு பேசியிருப்பார் இந்த பொய்சாலான் என்ற பாரிஸ். ஆனால் விஜய் சொன்னது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. இலவசம் தருவேன்னு சொல்லி விஜய் சொன்னது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. எல்லா கட்சிக்காரனும் ஒன்றா அறிவிக்கும் போது ஏன் இவர் அறிவிச்சா என்ன அப்படிங்கிறார். அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து தமிழன். அதாவது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, விஜயோட அப்பா தமிழ், அம்மா வந்து ஹைதராபாத்னு செகண்டாபாத் வந்தவங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இவர் என்ன பண்ணார்னா, இல்லை விஜயோடைய அம்மாவும் தமிழ் தான். அந்த இறந்து போனார்ல, இறந்து போனதுக்கப்புறம் அந்த டேரக்டர் சொல்ல, உயிரோடு இருக்க வரையும் அந்த டேரக்டர் வந்து தன் வாயிலிருந்து சொல்லலை. ஆனால் அவர் வந்து இவர்கிட்ட தனிமையில் சொன்னாராம், இந்த மாதிரி விஜயோட அம்மா வந்து தமிழர் தான், அவங்க இங்கேருந்து ஹைதராபாத்துக்கு பொழைக்க போய்ட்டு திருப்பி தமிழ்நாடுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அதனால் விஜய் தமிழ் குடியில் பிறந்த தமிழன் தான் உருட்டுறியே, இதுக்கு மேலே என்னையா இருக்குது? எந்த ஆதாரமும் இல்லை. ஆனால் இவர் வாயில் வந்து வட சொல்கிறார். அந்த டேரக்டர் சொல்லிவிட்டார், என்னிடம் தனிப்பட்ட ரீதியில் சொன்னார். தனிப்பட்ட ரீதியில் சொன்ன அந்த டேரக்டருக்கு வெளிப்படையாக சொல்ல தெரியாதா? அவர் பேர் ஏதோ ஒன்று வரும், நல்ல பேர். அந்த டேரக்டர் இப்போ சமீபத்தில் இறந்தாருன்னு வைங்களேன். அப்போது நீ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பேசிட்டே இருக்கீங்க. அப்புறம் வந்து பசுமாடு விஜய் அப்படின்னு சொல்லி நீங்கள் விஜய் வச்சு பால் கரைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டீங்க. இவரை பொறுத்த என்ன அப்படின்னா, விஜய் படத்தை போட்டு விஜய் பெருமையாக பேசினா நல்லா வீஸ் போகும். வீஸ் போனால் என்னாகும்? காசு வரும். அப்போது விஜய் வந்து ஒரு பசுமாடு மாதிரி பயன்படுத்தி கொண்டு பால் கறக்கிறேன்னு சொன்னவர் தான் இந்த பாரிசாலன். ஒட்டு மொத்தமாகவே பார்த்தா இவர் விஜய்க்கு ஆதரவாக தான் பேசியிருக்காரு, நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக தான் பேசியிருக்காரு. அப்போது சீமானுக்கு எதிராக தான் மெயினாக பேசியிருக்காரு, சாட்டை துறைமுகனுக்கு எதிராக தான் மெயினாக பேசியிருக்காரு. சாட்டை கள்ளக்காதல் இருக்குது, ஹைதராபாத்தில் போனான்னு சொன்னதெல்லாம் வெக்கக்கீர்றாடே. அதாவது சாட்டை துறைமுகன் ஏன் வந்து விஜய் எதிர்க்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களே இந்த பாரிசாலன் கும்பல். அதுக்கு நான் அடுத்த ஒரு வீடியோ போடுறேன். ஆனால் இதில் சொல்கிறேன், சாட்டை துறை மனைவி வந்து அரசியல் இருக்காங்களா? சாட்டையனோட மனைவி அந்த அக்கா அரசியல் இருக்கா? இல்லை. அந்த அக்காவை இந்த ரூட் மாஃபியா கும்பல் வந்து என்னென்ன மாதிரி சித்தரிச்சாங்க தெரியுமா? அவங்க கணவர், முதல் கணவர், இவர் அவர். எதுக்குடா சாட்டையை பேசுனா சாட்டையை தான் பேசணும், புரியுதுங்களா? அப்போ சாட்டை சும்மா இருப்பார். ஏன் சாட்டை டிவிக்கே வந்து அடிக்கிறாருன்னா, பர்சனல் அட்டாக் பண்ணால் யாராக இருந்தால் அடிக்க தானே செய்வாங்க. அப்புறம் அரசியல் தான் தானே கேள்வி கேட்குறாரு. விஜய் அவர்கள் எந்த இடத்துலையுமே அரசியல் தாண்டி கேள்வி கேட்கலையே. அவர் வந்து சாட்டையுடைய பேச்சு வந்து எல்லா இடத்துலையுமே எப்படி இருக்குன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். எங்கேயுமே மாற்றி மாற்றி தடம் பிறண்டு பேச மாட்டார். ஆனால் பாரிசாலனோட பேச்சு பார்த்திங்கன்னா நிமிடம் மாறும். நிமிடம் மாறும். நான் விஜய் ஆதரிக்கலாம் பாரு, ஆனால் விஜய் ஆதரிச்சு தான் பேசிட்டு, இவர் சொல்லுவார் விஜய் ஆதரிக்கனா ஆதரிச்சு தான் பேசிகிட்டே இருப்பார். தமிழ் தேசியத்துக்கு விஜய் வந்து தடை, அவர் எதிரி கிடையாதுன்னு சொல்கிறாருன்னா இவர் எப்பேற்பட்ட பக்குவவாதி அப்படின்னு சொல்லி பாருங்கள். இவர் பக்குவமாக பேசுகிறது சில பேர்த்துக்கு பிடிக்கலையா? என்ன பக்குவமாக நீங்கள் யார்கிட்ட காட்டணும் பக்குவம்? நாம் தமிழர் கட்சிட்டே அண்ணன் சீமான்ட்ட எங்கே அமைச்சிருந்தீங்கன்னா நீங்கள் தமிழ் தேசியவாதி பக்குவவாதி அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு திராவிட ஒத்தக்கண்கார்ட்ட போய் பக்குவம் காட்டுறீங்க அப்படிங்கும்போது தான் உங்களுடைய முகத்தில் கிழிஞ்சு தொங்குதுண்ணே, பாரி என்ன கிழிஞ்சு தொங்குதுங்கிற மாதிரி இருக்குது. இது வந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.